ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை மேனஸ் குப்பி ட்ராமாவோட 15th and 16th எபிசோட். 2 எபிசோடுமே சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் ஓப்பனிங் சீனுக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே நம்ம போலீஸ்காரோ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்களா, எல்லா பேஸ்மெண்ட்டுமே தேடிட்டு இருக்காங்க அந்த சைக்கோவை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆனால் எந்த இடத்துலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த ஊரில் இருக்க எல்லா பேஸ்மெண்ட்டையுமே சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஹீரோயினை பார்க்க வந்தால் ஹீரோயினுக்குமே தெரிஞ்சு போயிடுது அந்த சைக்கோ வந்து நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான்னு. இப்போ ஹீரோயின் வந்து போலீஸ்கார்கிட்ட சொல்கிறாங்க, அவன் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான், எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் அவனை பிடிச்சிருவீங்கன்னு, நான் உங்களை நம்புறேன்னு சொல்ல. இப்போ போலீஸ்காரங்களுமே டச் ஆகிடுச்சு. சரி கண்டிப்பாக நம்ம பிடிச்சே ஆகணும்டா அந்த சைக்கோ பையனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனே நம்ம ஃப்ரெண்டுக்காரனை காட்டினா அவன் அந்த ஆரோ மார்க்கே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா ஆக்சுவலாக பாஸ்ட்டில் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஹீரோ மேலே அந்த குப்பி அம்பு பட்டிருக்கோம்ல, ஸோ அதை தீக்கிறதுக்காக இன்னொரு அம்பு இருக்குமா, அது ரொம்ப டேஞ்சரான அம்பா, அந்த அம்பை வந்து என் மேலே நீங்கள் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், அந்த அம்பு இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணது கிடையாது, அதனால் எவ்வளோ கெட்டது நடக்குன்னு உனக்கு தெரியும்ல, நீ தெரிஞ்சு இப்படி பண்ணுறியான்னு குண்டு பையன் கத்துறான். பட் நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் மதிக்கிறதாவே இல்லை நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுற நம்ம வெள்ள முடிக்காரன் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் அந்த அம்பை வந்து ஷூட் பண்ண பார்க்குறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த அம்பை உன் மேலே ஷூட் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே அந்த கலர் நடக்கிறப்ப அவன் அம்பை ஷூட் பண்ணுவானா, ஆனால் அந்த அம்பை மிஸ் ஆகிட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் தானே இவங்க வந்து சாபத்துக்கு ஆளாயிடுவாங்க. இப்படியே நம்மளோட வெள்ள முடிக்காரன் குழப்பத்தோடயே அப்படியே இப்போ என்ன பண்ணலாம், எதனால் நம்ம இங்கேயே இருக்கோம், எதனால் அந்த அம்பு வந்து ஃபுல்லாக கோல்டாக மாற மாட்டுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கப்ப அந்த இடத்துல அந்த குட்டி பையன் இருக்கான். அந்த குட்டி பையன் வந்து என்ன ஒரு யோசனையாக இருக்கீங்க கேட்க, இல்லைப்பா ஒரே யோசனையாக இருக்குது, நான் ஒரு வாட்டி ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ நம்ம குட்டி பையன் சொல்கிறான், ஒரு வாட்டி மிஸ் பண்ணால் என்ன, எல்லாத்துக்குமே ரெண்டாவது சாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ரெண்டாவது சான்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, நீங்கள் அகெயின் அதை ட்ரை பண்ணலாம்ல, அகெயின் அதை ட்ரை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக இப்போ ஒர்க் அவுட் ஆகலாம்ல, ஸோ நீங்கள் அகெயின் ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். இப்போ வெள்ளை முடிக்காரனுக்கும் ஸோ ஆமாம் நீ கரெக்டு தான், நான் அகெயின் அதை ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்ல நான் அதை அகெயின் ட்ரை பண்ணலாம்ல, நல்ல ஐடியா கொடுத்த தம்பி, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல. ஆமாம் நீ எந்த ஃப்ளோரில் இருக்கேன்னு கேட்க, உங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க ஃப்ளோரு தான், சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன் அந்த இடத்த விட்டு கிளம்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி இப்போ வெள்ளை முடிக்காரன் ஹீரோ கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். மச்சான் எனக்கு புரியலடா, இப்போயே எல்லாமே நடக்குது சம்மந்தமே இல்லாமல், ஏன் அந்த ராஜா அகெயின் பிறந்திருக்கான், ஏன் அவன் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேட் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான், அதுவும் ஹீரோயினு கூடவே ஏன் அவன் வந்து மிங்கிள் ஆயிருக்கான், அவன் தானே ஹீரோயினை கொலை பண்ணது அப்படின்னு கேட்கப்ப நம்மளோட ஹீரோ சொல்கிறாரு, இல்லை யாரையுமே அவளை கொலை பண்ணலை, அவளாதான் அவளை சாவடிச்சுக்கிட்டா, அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா, என்னடா சொல்கிற அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க, இப்போ நம்மளோட ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவுமே இல்லைடா, ஏதோ ஒரு குட்டி பையன் பாஸ்ட்ல இருந்த ஹீரோயின் கிட்ட நீ வந்து உன்னையே தற்கொலை பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாதான் மறுஜென்மம் எடுப்பேன், அப்போதான் உன்னால் அந்த ஏஞ்சல் கூட சேர முடியும், நான் ஒரு குட்டி பையன் ஐடியா கொடுத்துருக்கான், ஸோ அதனால தான் அவள் வந்து அவளையே கொன்னுக்கிட்டு அகைன் வந்து பிறவி எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம வெள்ள முடிக்காரன்கிட்ட சொல்ல இவனுக்கா சரியான ஷாக்கு. குட்டி பையனா சொன்னேன், எனக்கு கூட ஒரு குட்டி பையன் வந்து ஹெல்ப் பண்ணுறான்டா, நான் எப்போ கன்ஃபியூஷனாக இருக்கும் போதெல்லாம் ஒரு குட்டி பையன் வந்து ஒரு கிளியராக ஐடியா கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறான்டா, அது எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது, அந்த தாட்ஸ் எனக்கு ஒரு வே உருவாக்குது, அதனால் என்னால் யோசிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளமொழிக்காரன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்ம ஹீரோக்குமே ஞாபகம் வருது, ஏன்னா நம்ம ஹீரோவுமே கன்ஃபியூஷனாக இருக்கும் போது அதே குட்டி பையன் தான் ஹீரோவை தெளிவடைகிற மாதிரி 2-3 ஐடியா கொடுத்துருப்பான், அட்வைஸ் பண்ணியிருப்பான். ஸோ அது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டே எனக்குமே இந்த மாதிரி நடந்திருக்குடா, ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு குட்டி பையன் இன்வால்வ் ஆயிருக்கான், அந்த குட்டி பையன் என்ன ஃப்ளோரில் இருக்கான்னு சொன்னால் அவங்க கிட்டே சொல்லிவிட்டு அவன் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கான்னு சொன்னான்னு இப்போ 2 பேருமே போகிறாங்க. ஆன்ட்டி உங்களோட பையனை கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஆன்ட்டி கிட்டே கேட்க, அந்த ஆன்ட்டியோ வந்து வழி இது நீங்கள் தானே ஹேண்ட்ஸமான பசங்க, கீழே தானே இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ சரி உங்கள் பையனை கொஞ்சம் கூப்பிடுறீங்கன்னு கேட்கும்போது அந்த ஆன்ட்டி டென்ஷன் ஆகிடுது. ஆன்ட்டியா, நான் என்னை பார்த்தா ஆன்ட்டி மேலே தெரியுது, ஆமாம் ஆன்ட்டி நீங்கள் ஆன்ட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே விடாமல் சொல்ல, இங்கே வெள்ள முடிக்காரன்ட்டு அமைதியானடா கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆயிடுறான். இப்போ அப்படியே வந்து நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனை வெளியே பார்ப்பாரு. ஸோ ஓடி போய் பார்த்தா அந்த பையனை மறைஞ்சு விளையாடிட்டு இருக்கான். இப்போ ஒரு இடத்துல அந்த குட்டி பையனுமே வர இப்போ நம்ம ஹீரோவோட எல்லா டவுட்டையுமே கேட்குறாரு, நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் அவகிட்ட அவளை கொலை பண்ணிக்க சொன்ன, அவளை சூசைட் பண்ணிக்க சொன்ன, எதனால் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பையன்கிட்ட ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்போ குட்டி பையன் சொல்கிறான், அவளுக்கு அந்த 2 சான்ஸை நான் கொடுத்தேன், ஏன்னா அவள் என்கிட்ட 1000 வாட்டி கெஞ்சினா, அவளோட பிரார்த்தனைக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதுவும் இல்லாமல் அவளுக்கு நான் 2 வாய்ப்பு கொடுத்தேன், அவள் 2 வாய்ப்பையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா, அவளோட ஒரு வாய்ப்பு எப்படியோ விதி மூலயமா போயிடுச்சு, ஆனால் 2வது வாய்ப்பை அவள் விடவே இல்லை, அதே மாதிரி நீ உனக்கு நான் 2 சான்ஸ் கொடுத்தேன், அதில் நீ 2த்துலேயுமே தோக்கக்கூடாது, ஒன்றுத்துல நீ கோட்டையை விட்டுட்ட, பட் 2வதுல நீ தோக்கவே கூடாது, நீ வந்து என்ன பண்ணுவியோ தெரியாது, பட் உங்கள் 2 பேரோட விதியுமே சேரணும், அதுதான் எனக்கும் ஆசை, அதுவும் இல்லாமல் அவளும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவள் என்கிட்ட ப்ரே பண்ணும் போது
நான் தான் உன்னை அவ கூட சேர்த்து வச்சேன். அதுவும் இல்லாமல் அவள் வந்து நீ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஹீரோ கேட்குறாரு நான் என்ன பண்ணணும் இப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை, இப்போ நான் முடிய போகுது என்னோட வாழ்க்கையை, நான் அந்த மெட்டஃபோர் குக்குக்குள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே பாரு அவள் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கா. ஸோ நீயும் அவளுக்காக இதை பண்ணியே ஆகணும். நம்ம ஹீரோ முழிக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ண சொல்கிற, இப்போ என்னோட லாஸ்ட் மெட்டஃபோர் இது, இப்போ நான் போனேன்னா என்னால் எப்போ வருவேன் கூட தெரியாது, நீ முன்னாடி என்ன பண்ணலையோ அந்த விஷயத்தை இப்போ பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் மறைஞ்சு போயிட. இப்போ ஃப்ரெண்டு காரணமே அந்த அம்பையே பார்த்துட்டு இருக்கான். குட்டி பையன் சொன்னதே மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம அகைன் ட்ரை பண்ணலாமோ என்னவோ அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே என்ன ஆகுதுன்னா வெளியில் ஒரு சத்தமாக இருக்குது. என்னடா சத்தமாக இருக்குது வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சி, நீ என்ன விஷயம் என்கிட்ட மறைச்சி வச்சிருக்க, இங்கே பாரு நான் ஹீரோயின் கூட இருக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன், அவள் எனக்காக அவள் உயிரை வந்து அவள் இறந்துருக்கா, ஸோ அவள் கூட இருக்கிறதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஸோ தயவு செய்து என்ன வழி இருக்கோ அதை நீ சொல்லுன்னு சொல்ல. நான் சொல்ல மாட்டேன், அதுக்கு சான்ஸே இல்லைடா, நீ அது பண்ணினா நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு 0.01% கூட சக்ஸஸ் ஆக முடியாது, ஸோ நான் அதை உங்ககிட்ட சொல்லிட்டு நீ இறந்து போயிட்டேன்னா நான் தான் உட்காந்து வருத்தப்படணும், அதுக்காக நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரனுமே சொல்ல மாட்டான். இப்போ நம்ம ஹீரோ நீ சொல்லுடா மச்சா என்ன வரணும் நான் பார்த்துக்கலாம்டா, எனக்கு ஹெல்ப் பண்ணா சொல்ல. இப்போ அவன் சொல்கிறான் நீ அந்த குக்குக்குள்ளே இருக்கும் போது உன்னோட விங்கியும் உன்னோட உடம்பையும் ஒரு கயிறு மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணும், அந்த பாயிண்ட்டு கரெக்டாக யாராச்சும் அம்பு விட்டாங்கன்னா நீ எழுந்துருவ. ஸோ அப்போது நீ வந்து அந்த குக்குக்குள்ளேருந்து அந்த குக்குக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த குக்குக்குள்ளே போக வேண்டிய அவசியமும் உனக்கு கிடையாது, இதுதான்டா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே வழி. ஆனால் இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு 0.01% கூட வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே எவ்வளோ சொல்கிறான். பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நான் அதை பண்ணியே தீருவேன், அந்த அம்பை எனக்குள்ளே வெள்ளை முடிக்காரதான் விட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்டப்பனாக இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு சீன்லேயே நம்ம வெள்ளை முடிக்காரை வந்து என்னடா சொல்கிறேன், நானா பண்ணுறது என்னெல்லாம் பண்ண முடியாது, நானும் வருத்தப்படுவேன்டா அப்படின்னு சொல்ல, இல்லைடா நான் உன்னை நம்புகிறேன், நீ கண்டிப்பாக உன்னால் முடியும், தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 2 பேருக்கிட்டுமே ஹெல்ப் கேட்குறாரு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அந்த ஹிப்னோடைஸ் பண்ணுற டாக்டரை பார்க்க போயிருக்காங்க, ஹிப்னோடைஸுமே பண்ண சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பாஸ்டில் போனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பொண்ணு, அந்த பொண்ணு ஜாலியாக ஸ்கூல் போயிட்டுருக்கா. ஆக்சுவலாக நம்ம ஸ்கூல் பொண்ணுக்கு அந்த திருட்டு பழக்கம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஆனால் ஸ்கூல் பொண்ணோட ஃப்ரெண்டுக்காரிக்கு அந்த திருட்டு பழக்கம் இருக்குது. ஸோ அந்த சைக்கோவோட டார்கெட் வந்து அந்த ஸ்கூல் பொண்ணோட ஃப்ரெண்டுக்காரி தான். நம்ம ஸ்கூல் பொண்ணோட அந்த டாட் வச்ச கோட்டை அந்த ஃப்ரெண்டுக்காரி திருடிடுவா. இவளுக்கு தெரியாது, அந்த விஷயமே தெரியாததுனால என்னோட கோட்டை காணுண்டி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டுக்காரோட ஃபேஸே மாறும். பட் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் பொண்ணோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி இன்னொன்று வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் அந்த சைக்கோ பையன் கன்ஃபியூஸ் ஆகி ஃப்ரெண்டுக்காரியை தூக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்டான ஹீரோயினை தூக்கியிருப்பான். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்தது ஹிப்னோடைஸ் மூலயமா. இப்போ அவங்க வந்து என்ன ஆச்சோ அந்த சைக்கோவோட ஃபேஸை பார்க்கறதுக்காக தான் அவங்க அந்த ஹிப்னோடைஸே பண்ண ஒத்துப்பாங்க. ஆனால் அவன் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பான், வாய்ஸ் மட்டும் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த வாய்ஸை மட்டுமே அவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஹஸ்பண்டோட வாய்ஸையும் அந்த சைக்கோவோட வாய்ஸையும் ரெண்டுமே ஒன்றா இருக்கவும் அவங்களுக்கு இப்போ டப்புன்னு முழிப்பு வருது, அவன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் இப்போ அப்படியே வந்து அந்த துக்கத்துலேருந்து முழிக்க இப்போ ஃப்ரெண்டுக்காரையை காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம குண்டு பையனை வந்து கூப்பிட்டுருக்கா வெளியில், குண்டு பையனை அடிச்சு பிடிச்சிட்டு வெளியில் வந்து என்னாச்சு எதனால் என்னை கூப்பிட்டுருக்காரு, நான் லேட்டாக வந்துட்டேன்னா அப்படின்னு பதட்டமாக சொல்ல, இல்லை நீ லேட்டாலாம் ஒன்றும் வரல, நான் வந்து நம்ம டேட் போகலான்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, இவனுக்கா எது டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். ஆமாம் நீ தானே சொன்னேன் உன்னால் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு, ஸோ நம்ம இன்னைக்கு டேட் போகலாம், உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைக்கும் போகலாம் நாளைக்கும் போகலாம் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரி சொல்ல, இவங்களுமே ஜாலியாக டேட்லாம் போகிறாங்க, ஊர் சுற்றி பார்க்குறாங்க, நிறைய பிளேசஸ்க்கு போய் ஃபன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம குண்டு பையனுமே சரியான ஹாப்பியாக இருக்கா இதனால். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனை நம்ம வெள்ளை முடிக்காரன் வந்து சரி ஓகே நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பையுமே கையில் எடுத்துட்றான். இப்போ அப்படியே அங்கே சீன் கட் பண்ணால் நம்மளோட ஃப்ரெண்டுக்காரன் முடிவு பண்ணிட்டான், நான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் ஹீரோக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ சரி ஓகே நம்மளும் நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய லவ்வர்ஸை சேர்த்து வைக்கிறாரு. அந்த இடத்துக்கு வந்த விதியின் கடவுளும் நீ மறுபடியும் வழியில் குறுக்க வர, பாஸ்டில் நான் ஒரு த்ரெட் போட்டு வச்சேன், அந்த கனெக்ஷனை உன்னால் கட்டாச்சு, இப்போ அது நடக்க போகுது, பாஸ்டில் என்ன விஷயம் நடக்காமல் விட்டுச்சோ எதனால் அவங்க 2 பேர் சேராமல் போனாங்களோ அந்த விஷயம் இப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. என்ன நீ சொல்லிட்டு இருக்க எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது, இத்தனை நாள் என்னை பயமூற்றி வச்சுருந்தேன், அந்த மெட்டஃபோரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன், ஸோ இதுக்கு மேலே நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்லி ஹீரோ தைரியமாக பேச. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்மளோட போலீஸ்கார் பதறி ஆக்சுவலி ஸ்டேஷனுக்கு வந்தால் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே. அவங்க அந்த சைக்கோ பற்றி தான் சொல்ல வந்திருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பிளான் பண்ணியிருக்க நீ ஒழுங்கா சொல்லுன்னு சொல்ல, அன்னைக்கு அந்த கோர்ட் லேடி இறந்து போயிருக்கணும் ஆனால் அவள் இறக்கலை, அதனால தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் போயிட்டாங்க, இப்போது அது நடக்க போகுது, அப்போ என்ன நடக்காமல் இருந்துச்சோ இப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு புதிராகவே பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோயினை காட்டினா
அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி முடிக்கல நம்மளோட போலீஸ்கார். நீ என்ன சொல்ல நான் நம்புவேன், நான் நம்புகிறேன், நீ சொல்கிறது எல்லாத்தையுமே சொல்ல, இப்போ நம்புறேன்னு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பாஸ்ட்டில் இறந்து போன பொண்ணு நான் தான், அந்த ஸ்கூல் பொண்ணு நான் தான் மறுபிறவி எடுத்திருக்கேன். அந்த சைக்கோவோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இப்போ நம்ம போலீஸ்காரனும் ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த டைமில் அந்த பேஸ்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அந்த டைமு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சைக்கோவோட வீடியோமே கண்டுபிடிச்சிருவாங்க. இதுதான் அந்த சைக்கோவோட வீடா, ஏன்னா அவன் வீடு ஃபுல்லாக ஃபோட்டோஸ் ஒட்டி வச்சுருப்பான். இப்போ நம்ம என்ன ட்ராப் பண்ணுறதுக்காக போலீஸ்கார் தான் நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்ல அந்த காரில் பார்த்தா பாம்பு வச்சுருப்பான் சைக்கோ ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக. போலீஸ்காரமே போட்டு தள்ள தான் பிளான் பண்ணியிருப்பான். இப்போ விதியின் கடவுள் சொன்ன மாதிரியே அவளோட உயிர் இன்னைக்கு போயிடும், அப்போ தான் நான் பிளான் பண்ணாமல் இந்த போலீஸ்காரும் அவ்வளோ ஒன்று சேருவாங்கன்னு சொல்ல இங்கே நம்ம போலீஸ்காருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இந்த மாதிரி சைக்கோட வீடை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காருமே கன்ஃபார்மே பண்ணிடுறான் இதுதான் அவனோட வீடு. அவன் வீடு ஃபுல்லாக நிறைய ஃபோட்டோஸ் போட்டு வச்சுருக்கான். பிளான் பண்ண எல்லா ப்ரூஃப்மே இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிய வர அங்கே டைமிங் வேறு போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோக்கு பதறி வச்சுட்டு ஓடிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோயின் பேசுகிறாங்க, இது மாதிரி ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடனே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துரு, எங்கே இருந்தாலும் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவருமே அந்த மெட்டஃபோர்க்குள்ளே போகிறாரு. அவருமே டோட்டலாக மறைஞ்சு போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின்கிட்ட அவரால் சொல்ல முடியல. அவர் இங்கே மறைஞ்சு போகிறதுக்கும் அங்கே அந்த பாம்பு வெடிக்கிறதுக்குமே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த காருக்குள்ளேயே இருந்து வெடிஞ்சிடுறாங்க. இப்படியே நம்மளோட 15th எபிசோடு இங்கே முடியுது. இப்போ அப்படியே 16th எபிசோட் ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினும் ஹீரோ வெளியே போயிருப்பாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி இது. இப்போ நம்ம ஹீரோ நான் வந்து 2 வாட்டி ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், பட் இந்த வாட்டி நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், நான் வந்து அந்த மெட்டஃபோரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை வந்து நான் உனக்காக இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இது இங்கேயுமே மாட்டி விட்டுறாரு. ஸோ இவங்க 2 பேருமே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. இப்போ அங்கே சீன் கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீன்லேயே நம்மளோட வெள்ளை முடிக்காரனை காட்டுறாங்க. நான் இதை பண்ணியே தீருவேன் என் ஃப்ரெண்டுக்காக. அவன் வந்து அந்த குக்குவே பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த குக்குவை நம்ம ஹீரோ ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சிருப்பாரு. டேய் நீ பண்ண போறியாடான்னு கேட்க, ஆமாண்டா கண்டிப்பாக அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். நம்ம ஏன் ஒரு வாட்டி மிஸ் ஆனால் என்ன, செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறேன். அந்த குட்டி பையன் சொன்னதை வச்சு பார்த்தா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு நம்பிக்கை இருக்குது, நான் கண்டிப்பாக அவனுக்காக இதை பண்ணுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே நம்மளோட போலீஸ்கார் வந்து நம்ம குட்டி வெளியே வந்துட்டு இருப்பார்ல, இப்போ அவருக்கு பாஸ்ட் மெமரிஸ் ஞாபகம் வருது. என்னன்னா இப்போது பாஸ்ட்டில் அந்த ராஜாவாக இருந்திருப்பார்ல, அப்போ அந்த விதியின் கடவுள் அப்பயுமே அந்த ராஜா முன்னாடி வந்து இங்கே பாரு, உனக்கு அந்த ஹீரோயின் கிடைக்கணும்னா, அந்த பொண்ணு கிடைக்கணும்னா அந்த பொண்ணை நீ கொலை பண்ணணும், அந்த பொண்ணு இந்த ஜென்மத்தில் செத்தா மட்டும்தான் நீயும் அவளும் ஒன்று சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே அந்த விதியின் கடவுள் தான் அந்த ராஜாவை பிரெயின் வாஷ் பண்ணி ஹீரோயினை கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டியிருப்பார். ஸோ இது எல்லாமே நம்மளோட போலீஸ்காருக்கு ஞாபகம் வந்துடுது. ஏன்னா நம்மளோட ஹீரோமே கேட்டிருப்பாருல்ல, அவர் இன்னும் உன்னை வந்து மீட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆள் தான் போல இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்குமே தெரிய வந்துடுது எல்லாமே. பட் அதெல்லாம் ஒரு பெரிய இதுவாகவே எடுத்துக்காம சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை காரில் உட்கார வச்சுட்டு அவன் ஃபோன் பேசிட்டு இருப்பான்ல, இங்கே கரெக்டாக நம்மளோட ஹீரோ மறைஞ்சு போயிடுவாரா, அட் த சேம் டைம் மறைஞ்சு போய் அந்த குக்குக்குள்ளே போயிடுவார். அவர் இங்கே மறையும் போதே அந்த குக்கு ஒரு மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு தெரிஞ்சிருது நம்மளோட ஃப்ரெண்டு வந்து இந்த குக்குக்குள்ளே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெள்ளை முடிக்காரன் வந்து நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டான். இப்போ நான் கண்டிப்பாக இந்த அம்பை ஷூட் பண்ணி ஆவேன்னு அந்த அம்புமே கரெக்டாக பறக்க ஆரம்பிக்குது அந்த டைமுக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்குமே தெரிய வருது அங்கே ஏதோ சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஃபீல் பண்ணுறான். கரெக்டாக நம்மளோட வெள்ளை முடிக்காரன் என்ன பண்ணுவானா, சரி ஓகே நம்ம இதை நடத்தி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே பயமாக தான் இருக்குது. ஏன்னா 0.01% தான் சக்ஸஸ் ஆகும். பட் இருந்தாலும் அவன் வந்து தைரியத்தை வர வச்சுட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த அம்பை விட்டுறான். கரெக்டாக அந்த அம்புமே அந்த கயிறில் போய் பட்டுருது. இவங்க 2 பேர் முழிக்கிறாங்க, நான் கரெக்டாக ஆச்சுன்னா தெரியலையே என்னன்னு சொல்லிட்டு. பட் கொஞ்ச நேரத்துலேயே நம்மளோட ஹீரோவோட விங்ஸ் கலர் எல்லாமே மாறுது. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவுமே கண்ணை திறக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலை, இந்த மிஷின் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ அப்படியே அந்த அம்பை வச்சு அந்த குக்கு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோனுக்கு வந்து அப்போ தான் ஃபீல் ஆகுது, என்ன கால் நடுவில் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஒரு வேளை அவன் அந்த மெட்டஃபோர்க்குள்ளே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வெடிகுண்டும் வெடிக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம சைக்கோ வந்து டைமிங்கை வச்சுட்டு அங்கே பக்கத்தில் இருந்தால் பார்த்துட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிக்க போகுது அந்த பாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாம்புமே வெடிக்குது. நம்ம போலீஸ்காராலுமே ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ போலீஸ்காருக்கா சரியான ஷாக்கு, ஹீரோயின் உள்ளே இருக்கா, என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு காப்பாற்ற போகிறான்.
அவ்வளோதான். நம்ம போலீஸ்காருக்கு அங்கே உயிரே இல்லைன்னு ஹீரோயினை வந்து இறந்துட்டான்னு நினச்சிட்டு இருப்பான். அவனால் காப்பாற்றவும் முடியல. ஏன்னா அந்த கார் அந்தளவுக்கு கொழுந்து விட்டு எரியுது. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகி பார்க்குறான் அவன். அப்போது கரெக்டாக மேலே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பார். ஸோ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிருப்பார். அவரோட விங்ஸ் கலருமே சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஹீரோயினுமே இதை பார்க்குறாங்க. என்னாச்சு, இவனோட விங்ஸ் இந்த கலரில் இருக்குது, அதே ஏன் இந்த கலரில் இருக்குது சொல்லிட்டு. இப்போ அப்படியே அந்த சைக்கோவுமே இதை பார்த்துட்றான். யாரா இவன், அவன் மனுஷனே கிடையாதா, இப்போ இவன் ஒரு மான்ஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் அந்த இடத்த பார்த்துட்டு அந்த இடத்த அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோக்கா நம்ம எப்படியே இவளை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சைக்கோ தப்பிச்சு ஓடுறத ஹீரோ பார்த்துடுறாரு. ஹீரோயினை போலீஸ்கார்கிட்ட விட்டுட்டு இவளை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் ஓடி போகிறாரு அந்த இடத்துக்கு. ஹீரோயின்கா விட மனசே இல்லை நீ எங்கே போகிறேன்னு போலீஸ்கார் தடுக்க, இல்லை அவனோட விங்ஸ் வேறு கலரில் இருக்குது, ஏதோ சரி கிடையாது, ஏதோ தப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்ல சரி நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ்காருக்குமே டவுட் ஆகுது. இப்போ சைக்கோவா அவன் அப்படியே பைத்தியமாகவே ஆயிட்டான். நான் பார்த்தது உண்மையா, நான் உண்மையாலேயே மான்ஸ்டரை பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் மான்ஸ்டர்லாம் பார்க்கல. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறாரு. இப்போ 2 பேருக்குமே சரியான சண்டை நடக்குது. 2 பேருமே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம சைக்கோ என்ன பண்ணுறானா, ஹீரோட விங்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக நைஃபை வச்சு குத்திடுறான். ஸோ அதனால் நம்ம ஹீரோ ரொம்பவே வீக் ஆகிடுறாரு. பட் இருந்தாலும் நம்ம இவனை இதுக்கு மேலே உயிரோட விடக்கூடாது சொல்லிட்டு அந்த மாடியிலேருந்து அந்த சைக்கோ கொலைக்காரனை தள்ளி விட்டுறாரு. அதனால் அந்த சைக்கோ கொலைக்காரன் மாடியிலேருந்து கீழே கம்பாக இருக்கும், அந்த கம்பில் குத்திக்கிட்டு அங்கேயே அவன் செத்து போயிடுறான். நம்ம ஹீரோட விங்ஸில் அடிபட்டுருச்சுல, ஸோ அதனால அவருமே ரொம்ப வீக் ஆகிடுறாரு. அவருமே அங்கே விழுந்துடுறாரு. இப்போ அப்படியே நம்மளோட சைக்கோவோட கண்ணுக்கு அந்த விதியின் கடவுள் தெரிகிறாரு. நான் உனக்குமே 2 சான்ஸ் கொடுத்தேன், நீ அப்பயுமே விடாமல் கொலை பண்ணிக்கிட்டே இருந்த, நான் உனக்கு சான்ஸ் கொடுத்ததை நீ யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விதியின் கடவுள் சைக்கோ கிட்ட பேசிகிட்டு இருக்க. இப்போ சைக்கோவோட கண்ணுக்கு வந்து அவன் யாரெல்லாம் கொலை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே தெரியுறாங்க. இதுக்கப்புறம் நீ நரகத்தில் வந்து உன்னோட பனிஷ்மெண்ட்டை நீ அனுபவிப்ப, அதுவும் நீ கொலை பண்ணல அவங்களே உனக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி விதியின் கடவுள் சொல்ல, அதே மாதிரி அவனோட ஆவியுமே அவனை சுற்றி வர ஆரம்பிச்சிருது. இதனால அவனுமே ரொம்ப பயந்து போய் அவன் உயிரை விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோமே கண் மூற டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ தூக்கி பிடிச்சிட்டு கதறி அழுகுறாங்க. இல்லை இப்போ இது நடக்கக்கூடாது, இவ்வளோ கிட்ட வந்துட்டு நான் உன்னை பிரிய விரும்பலை, தயவுசெய்து விட்டு போயிடாத சொல்லிட்டு அவங்க கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. பட் அந்த டைமில் நம்ம ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியல. அவரோட விங்ஸில் குத்துனதுனால அவர் அப்படியே அந்த இடத்துல மறைஞ்சிட்றாரு. நம்ம ஹீரோ இங்கே மறையவும் கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரனுமே அங்கே மறைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட விங்ஸுமே சேஞ்ச் ஆகுது. ஸ்டீலாக அந்த விங்ஸ் எல்லாமே இப்போ நார்மல் ஆகி இப்போ அவங்களுமே ஒரு ஏஞ்சல் மறுபடியும் குப்பிடாக மாறிடுறாங்க. நம்ம குண்டு பையன் தான் டேட்டுக்கு போயிருப்பான் ஃப்ரெண்டு கூட. இப்போ கரெக்டாக அவங்க டேட்டில் இருக்கும் போது அவனோட கையுமே மறைய ஆரம்பிக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுக்காரையுமே பார்ப்பா. இப்போ தான் ஃப்ரெண்டுக்காரை நம்புகிறான், அவன் சொன்னதெல்லாம் உண்மை போல, உண்மையில அவன் ஏஞ்சல் போகிறான்னு. இப்போ நம்மளோட குண்டு பையன் மறையறதுக்கு முன்னாடி உன் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஒரு நாள் ரொம்ப நன்றி, நான் உன்னை மறக்கவே மாட்டேன் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிட்டு அவனுமே ஃபுல்லாக மறைஞ்சி போயிடுறான். நம்மளோட ஃப்ரெண்டுக்காரி கண் நம்பவே முடியல, நம்ம என்ன பார்க்குறோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. குண்டு பையன் ஃபுல்லாக மறைஞ்சி போயிடுறான் அந்த இடத்துல இருந்து. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா குண்டு பையனை. அவளுக்குமே செம்மையாக சேட் ஆகிடுது. இப்போ அப்படியே அவளுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, இது உண்மையா அப்படின்னு. இப்போ சைக்கோவோட பேக்ரவுண்டு பார்த்தா சைக்கோட ஃபர்ஸ்ட் கொலையை அவங்க அம்மாவை தான் அவன் கொலை பண்ணியிருப்பான். செகண்ட் அந்த ஆர்ஃபனேஜ் கொடுமைப்படுத்தியிருப்பா பார்த்தீங்களா அந்த லேடி. ஸோ இப்படி தான் அவன் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான்ற விஷயம் நியூஸ் ஃபுல்லாக பரவ. நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் ரூமை விட்டே வெளியே வர மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கார எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறா, பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்களா, ஹீரோட பழைய வீடு இருக்குது பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே இருந்துட்டு ஹீரோவோட நினைப்பில் அவங்க அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவுமே இல்லாமல் அவங்க ஹீரோட மெமரிஸால் ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்து அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அப்படியே நம்மளோட போலீஸ்காரை காட்டினா டெய்லி போய்ட்டு ஹீரோயின்காக வெயிட் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்கிறா அவள் இன்னும் இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போலீஸ்காரனுமே விடாமல் வந்து டெய்லி போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நாட்களும் போகுது, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கே வரலன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரி சொல்ல. பட் ஒரு நாள் நம்ம போலீஸ்கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது டோரை திறந்த ஃப்ரெண்டுக்காரையில் நம்ம ஹீரோயின் தான். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சரியான ஷாக்கு. இப்போ அவர் கூட்டிகிட்டு போய் பேசுகிறாரு, நீங்கள் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, இங்கே பாரு நீ வருத்தப்படாத சொல்ல. நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க, இங்கே பாருங்கள் என் மேலே நீங்கள் ஃபீலிங்ஸ் வச்சுக்காதீங்க, எனக்கு புரியுது, ஆனால் நான் அவனை நினைப்பில் மட்டும்தான் இருக்க போகிறேன், என்னால் அவனை விட்டு வெளியில் வர முடியல. ஸோ தயவு செய்து நீங்கள் இதுக்கப்புறம் என்ன நினச்சி நீங்கள் கேர் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் தயவு செய்து உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்கன்னு ஹீரோயின் சொல்ல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பற்றி நினைக்க போகிறது, நம்மளுக்கு வந்து நீயும் நானும் ஒன்றாக முடியாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஸோ நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட போலீஸ்கார் பேசிட்டு ஹீரோயின் வந்து அக் பண்ணிட்டு நல்லா இரு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு இப்போ ஃப்ரெண்டுக்காரையுமே நம்ம குண்டு பையனை மறக்க முடியாமல் அந்த நினப்புலேயே இருக்கா.
இங்கே பாருங்கள், லவ்வில் எது முக்கியம்னா சின்சியாரிட்டி, நம்மளோட லாயல் அண்ட் வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ சின்சியராக இருக்கிறத காட்டினாலே போதும்னு சொல்லிட்டு குண்டு பையனை நினச்சிட்டு அவள் வந்து அந்த யூடியூப்பில் லைவ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஆக்சுவலாக அவன் மறைஞ்சு போயிட்டதுக்கப்புறம் அந்த ஃபுல் பிளேஸுமே ரெண்ட் எடுத்திருப்பான்ல, அதுக்கு அவன் பில் பே பண்ணியிருக்கவே மாட்டான். இப்போ அந்த பில்லுமே நம்ம ஃப்ரெண்டுக்காரி தலையில் வந்து விடியுது. எவ்வளோன்னு பார்த்தா அது போய்கிட்டே இருக்குது 0-0. என் சொத்தே எழுதி வைக்கணும் போலியே எதுக்கு அப்படி சொல்லிட்டு. இருந்தாலுமே அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட சின்சியாரிட்டி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசலான்னு பேச வர நம்ம ஹீரோயின் நான் இப்போ முடியாமல் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படி சொல்லி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இவங்க தான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே காலங்களும் நகர்ந்து போகுது. நம்ம ஹீரோயினுமே வந்து சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறாங்கன்னு பார்த்தா அதே மலைக்கு அவங்க மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 வருஷம் ஓடி போயிடுது. ஸோ அகைன் அவங்க 1000 டைம் ஏறதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களோட 995th டைமு. ஸோ அவங்களுமே சொல்கிறாங்க நான் இதை விட போகிறதே கிடையாது, அவனை கண்டிப்பாக நான் மறுபடியும் வர வைப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காரி கேட்குறா. சரி இந்த டைம் எதுக்காக நீ மலையேறேன்னு கேட்கும்போது மிராக்கலுக்காக நான் மலையேறேன்னு சொல்லிட்டேன். இப்போ அவங்களுமே ஹீரோ வரணும்னு 1000 டைம் அந்த மலையை மறுபடியும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஏற ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ரெகுலர் லைஃப்லையுமே அவங்க கரெக்டாக ஆகிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் கிளினிக்கை போயிட்டு டாக்ஸை செக் பண்ணுறது, ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டு அப்படியே அந்த காலங்களும் நகர்ந்து போகுது. அவங்களுமே நல்லபடியாக வந்து மலை ஏறி அவங்களோட ப்ரேயருமே ஸ்டாப் பண்ணாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஹாப்பியாக இருக்கிறத நம்ம போலீஸ்கார் அப்பப்போ நோட்டை விட்டுட்டு போகிறாரு. அவர் சந்தோஷமாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்து 1000th டைமும் வருது. இன்னும் ஒரே வாட்டி தான், நான் ஒரே வாட்டி போயிட்டுனா அவர் ரிட்டர்ன் வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே படுக்கிறாங்க. திடீர்னு கேலண்டரை பார்த்தா கேலண்டரில் 1000ன்னு எழுதியிருக்கு. அவங்க எழுதியிருக்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ தானே போயிட்டு வந்தால் நம்ம எழுதவே கிடையாது அதை அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சரியான ஷாக்கு. ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ இதை எழுதுனியா இந்த கேலண்டரில் சொல்லிட்டு கேட்க, நான் ஏண்டி எழுத போகிறேன்னு அவ சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியலை. இவ்வளோ எழுதலை, நானும் எழுதலை, நானும் 1000 டைம் போயிட்டும் வரல, யார் எழுதியிருப்பா சொல்லிட்டு அவங்களுக்கு அதே நினப்பாக இருக்குது. இப்போ அப்படியே இங்கே நம்ம ஹீரோட வீடை காட்டினா அப்படியே வெறிச்சோடி போய் கிடக்குது. நம்ம சேர்மன் தான் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறாரு எல்லாத்தையுமே. அந்த குக்குவுமே இன்னுமே அங்கே தான் இருக்குது. அது ஆனால் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இவர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட அப்போ அந்த குக்கு திடீர்னு ஷைன் ஆக ஆரம்பிக்குது, ரெட் கலரில் பிளிங்க் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு வந்து யார் எழுதியிருப்பா, ஒருவேளை நான் அந்த மலைக்கு இன்றைக்கி போகணுன்னு யாராச்சும் சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பி நான் இன்றைக்கி வீக் ஆஃப் எடுத்துக்கிறேன் சொல்லிவிட்டு அகைன் அந்த மலைக்கு போகிறாங்க. மலைக்கு போயிட்டு அவங்க ப்ரே பண்ணவுமே ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ எனக்கு ஒரு இண்டிகேட் பண்ணுது, நான் இன்றைக்கி இந்த மலைக்கு போயே ஆகணும், கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு மலை ஏற அந்த குக்குவுமே பிளிங்க் ஆக ஆரம்பித்து ஷைன் ஆக ஆரம்பிக்குது. இவங்க வழக்கம் போல் போய் ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பின்னாலேருந்து நம்ம ஹீரோட வாய்ஸு எனக்கு நம்பவே முடியல, உண்மையாலே ஹீரோ வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை கசக்கி கசக்கி தொட்டு பார்க்குறாங்க. உண்மையாலே நீயா இது இல்லை என் பிரம்மையான்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் உன்னை ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சல, ஆக்சுவலாக ரொம்ப வருஷங்களாக வெயிட் பண்ண வச்சுட்டேல, மன்னிச்சுக்கோ. அன்றைக்கி நான் இறந்து போயிட்டுக்கப்புறம் என்னோட சோல் அகைன் அந்த குக்குக்குள்ளேயே போயிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் நல்லபடியாக எனக்கு அந்த அம்பை விட்டதுனால அந்த குக்குக்குள்ளேயே நான் போயிட்டேன். இப்போ அப்படியே அந்த குக்குவை பார்த்துக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்ததை சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப லக்கிடா, நல்லபடியாக அவன் லவர் கூடயே அவன் சேர்ந்துட்டான். ஆமாம் அவன் இப்போ இந்த குக்குக்குள்ளே தான் இருக்கான். அவன் இன்னும் இந்த குக்குவை விட்டு வெளியில் வரத்துக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும். பட் இந்த குக்குக்குள்ளே இருக்கிறதுக்கு மூலியமாக அவனோட விங்ஸ் எல்லாமே போய் அவன் ஹியூமனாக போகிறப்பா இந்த வாட்டி. ஸோ அவன் நினச்சா மாதிரியே அவன் லவர் கூட லைஃப் லாங் சந்தோஷமாக இருப்பான். அவன் ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் தான் சொல்லிட்டு இப்போ ஒன்றே ஒரு விஷயம் நடக்கணும், அவன் பிறக்கணும், அதுக்கு வெயிட் பண்ணால் போதும் சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே அந்த விதியின் கடவுள் வந்து நம்ம ஹீரோயின் கையில் அந்த ரெட் த்ரெட்டை மாட்டுறாரு. ஏன்னா ஹீரோ பிறக்கிறதுக்கான டைம் வந்துருச்சு. நம்ம விதியின் கடவுள் தான் அந்த கேலண்டரில் 1000ன்னு எழுதியிருப்பார். இன்னைக்கு நீ அந்த மலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் நம்ம ஹீரோயினுமே போயிருப்பாங்க கரெக்டாக. அப்போது நம்ம ஹீரோமே கண் முழிச்சிருப்பார் அந்த குக்குலேருந்து, அகெயின் ஹியூமனாக பிறந்திருப்பார். ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ போக மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு. இப்போ விதியின் கடவுள் பேசுகிறாரு, நான் கொடுத்தா மாதிரி நீங்கள் 2 சான்ஸை யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த எல்லா கேமையுமே நடத்துனது விதியின் கடவுள் தான். லவ் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றத அவர் வந்து இந்த ஒரு கேம் மூலயமா இது பண்ணியிருக்காரு. இப்போ அந்த குட்டி பையனுமே சிரிக்கிறான். அப்படியே ஃபியூ இயர்ஸ் கடந்து போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகிடுது. அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணுமே பிறந்தரா. இப்போ அவங்களோட கதையை தான் நம்ம குட்டி பொண்ணுக்கு சொல்லிட்டு இருக்க. மறுபடியும் இதே கதையை சொல்லுவியா, நம்ம பாஸ்ட் கதையை சொல்லல அப்படி சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. இப்போ குட்டி பொண்ணுமே தூங்கிட்டான்னு நினச்சி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 பேருமே. நம்ம வந்து நான் நினச்சி பார்க்கவே இல்லை, என்ன லவ் பண்ண போகிறவன் ஒரு குப்பிடாக இருப்பான்னு நான் கனவுல நினச்சி பார்த்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் இப்போ ஹியூமன் தானே, நான் குப்பிடலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ஸ்டோரி முடிஞ்சிருது. ஸோ இப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.